ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராக வெந்தய குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம ஃப்ரெஷ்ஷான மசாலா ரோஸ்ட் பண்ணி செய்யும்போது அந்த பவுடரோட வாசத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி வெந்தய குழம்பு செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம 1 ஸ்பூன் சீரகமும் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் சேர்த்து கடுகு, உளுந்தம் பருப்பு, வெந்தயம், சின்ன வெங்காயமும் நீங்கள் இல்லை பெரிய வெங்காயம் எதுனாலும் சேர்த்திக்கலாங்க. நான் இன்றைக்கி பெரிய வெங்காயமாக பார்த்து எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துறதா ஒரு 7லேருந்து 8 வெங்காயத்தளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம சீரகமும் வெந்தயமும் அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பவுடரு, அதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு சிம் பண்ணியே நம்ம ஒவ்வொரு பொருளும் ஆட் பண்ணும்போது சிம் பண்ணி வச்சே செஞ்சோன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் புளி இந்தளவுக்கு எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சி ஊற வச்சுருக்கேன். ஸோ இந்த புளியையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கொதிக்கட்டும். இப்போது நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ பார்த்து சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காது. இது நல்லா கெட்டியாக நல்லா சுண்டை விட்டு சாப்பிட்டோன்னா தான் நல்லாயிருக்கும் அந்த குழம்பு. கொஞ்சமாக ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூளும் தனி மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது இல்லை அப்படின்னா நீங்கள் தனி மிளகாத்தூளே பார்த்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போயே நமக்கு கலர் சூப்பராக இருக்குது. அப்படியே வாசம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நம்ம ரோஸ்ட் பண்ணி அந்த சீரகம் வெந்தயம் அரைக்கும்போது அதோடய ஃப்ளேவரே பார்த்திங்கன்னா குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு குழம்பு பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது. நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்மிலே வச்சு சுண்ட விட்டுட்டோன்னா பாருங்கள், இப்போ நானே எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு நல்லா கிரேவியாக இருக்குங்க. நமக்கு பாருங்கள் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. வெந்தய குழம்பு நல்லா திக்னஸாக இருக்குது பாருங்கள். இப்படி இருக்கும்போது சாதத்தோடு ஊற்றி சாப்பிடும்போது தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.